நேற்று ரொம்ப இது எதுக்கு இந்த கட்டை போட்டுப்படுது? அண்ணே வணக்கம்ண்ணே. வாங்க 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 வாங்க. கடைசிக்கு போயிடும். ஒரு 5 நிமிஷம் இரு கூப்பிட்றேன். கருக்கலண்ணே 50 கண்ணு முடியல. போ வராத. அதுதான் சுனாமி, அதுதான் நிலநடுக்கம். உனக்கு புரியுது நினைக்கிறேன். அதுதான் மரம் தாய் பெய்கிற மழை வீசுகிற காற்று. இனி இந்த உலகத்தில் அக்கா தனக்கு அக்காவின் அவனுக்கு போட்டு மோதிரம், அப்பப்போது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது தின்பண்டம் வாங்கி கொடுக்க காசு சொல்றா. சொல்றா அன்னைக்கு சொல்றா சொல்றான்னா ரொம்ப சுவேர்னா இது அங்க போய் சொல்லணும்னு அதுக்கு தாண்டா என்னை பக்கத்தில் வச்சு என் தலைமை படிப்பிச்சாங்க. இந்த தேசிய இனத்துக்கு தேசத்தின் தேவை என்ன, அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன? நீ ஒரு பணத்தை கொடுத்து விலையை கொடுத்த பொருளை வாங்குவாய். நாங்கள் விரும்பிய விடுதலைக்கு உயிர்களையாக கொடுத்திருக்கிறோம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக 5 மணிக்கு மதுரை புராதனூர் என்னும் இடத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு நடக்கவிருக்கிறது. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடக்கிறது. மேய்ச்சல் புறம்போக்கு என்று ஒரு இடம் இருந்தது. இன்றைக்கு அது சுத்தமாக அது இல்லை. மலை அடிவாரங்களில் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்க்கிற வாய்ப்பு இருந்தது. அதுவும் இன்று தடுக்கப்பட்டிருக்கிறது. கால்நடை நம்முடைய செல்வங்கள், அது சார்ந்து வேளாண் பெருங்குடி மக்களின் தற்சார்பு வாழ்க்கை. முற்றுமுழுதாக ஆடு மாடுகள் வளர்ப்பது அவ்வளவு கடினமான ஒரு பணியாகி அதை விட்டுவிட்டு வெளியேற வேண்டிய சூழலுக்கு நம்முடைய உறவுகள் தள்ளப்படுகிறார்கள். அதில் எவ்வளவு இடையூறுகள் இருக்கிறது, அது சார்ந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது
என்பதெல்லாம் விளக்கி இந்த மாபெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். எனவே அன்பு உறவுகள், இந்த மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக நடந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்திய பெருநிலத்தின் கவனத்தை இழுத்து இதற்கொரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடை நாங்கள் நடத்துகிறோம். அதில் உணர்வு எழுச்சியோடு என் அன்பு உறவுகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கிறேன். இது ஆடு மாடுகளின் உரிமை அல்ல, நம்முடைய உரிமை, நம் மண்ணின் உரிமை. ஆடும் மாடும் நம் உடன் பிறந்தவைகள், நம்முடைய செல்வங்கள். கேடில் ஒளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் பாடிய குரலுக்கு பொருள், கல்விதான் மானுடனுக்கு செல்வம், மாடும் நம் செல்வம்ங்கிறார். மாடும் நம் செல்வங்கள்ங்கிறார். இந்த மாடு மாடல்ல நம் செல்வம். அதனால் அவர்களுக்காக பேசும் திறனற்ற அவர்களுக்காக பேசுவதற்கு நாம் கூடவும் உங்கள் அனைவரின் வரவையும் ஆவலோடு எதிர்பார்த்து இந்த நிலத்தில் ஜூலை 10ஆம் தேதி காத்திருப்பேன். நன்றி, வணக்கம்.